ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு நன்றி. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கேன்சரில் கஷ்டப்படுற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா கேன்சர் பொல்லாத வியாதி. பல விதத்தில் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப கதறுவாங்க, அழுவாங்க, துடிப்பாங்க. இரவெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே வராது. நாங்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், வழியில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்க மரணம் சம்பவிக்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, கதறுவாங்க, நிம்மதியே இருக்காது. சொன்னார், வலி தாங்க முடியாமல் மொத்தமாக டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சூசைட் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க மாதிரி. ஏன்னா சூசைட் இவங்க காலத்துக்கு முன்பு ஏன் நம்ம காலத்தை என்ன செய்யணும், முடிக்கணும் இருக்கு. அவர் எப்போ எடுக்காரு அப்போ தான் எடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த வலி வேதனையும் கத்தத்தை மட்டுப்படுத்தணும். இல்லை கேன்சர் வியாதியிலேருந்து சுகம் கொடுக்கணும். இல்லை கேன்சர் வியாதியில் இருக்கிறவங்க தாங்க பெலன் கொடுக்கணும். சூசைட் பண்ண மறைச்சுங்க. அடிக்கடி ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன ஜெபம் பண்ண சொல்லுவார். நான் அதிகமாக ஜெபிச்சிருக்கேன், சூசைட் பண்ணிடக்கூடாதுன்னு. மாத்திரை மொத்தமாக போட போகிற தடுத்து நிறுத்தி ஜெபம் பண்ணி எழுப்பி விடுவார். நைட்டு எழுப்பி விட்டு ஜெபம் பண்ண. அதேமாதிரி அவங்க மரணம் சூசைட் பண்ணாமல் தேவன் எடுக்கிற டைம் வரைக்கும் இருந்து தேவனே என்ன செஞ்சு எடுத்து தேவன் ராஜ்யத்துக்கு எடுத்துக்கலாம். அவங்களே மரண தருவாயில் நான் போய் இத்தனை நாள் தான் இருப்பேன், 2 நாள் இருப்பேன், இருக்கிற போய் ஆண்டு என்ன எடுக்க போகிறாரு அப்படின்னாங்க. மரணத்தை குறித்து பயந்துருக்காங்க. அப்போ கத்த சொல்லிட்டார், டேட்டு எப்போ மதிப்பாங்க என்ன ஏது எல்லாம் வெளிப்படுத்தினார். தூதர்கள் வருகிறது, வந்து எடுத்துக்கொள்ள போகிறது எல்லாம் தெரிஞ்சது. அவங்களுக்குமே நான் சொன்னேன், அவங்க மரண பயிர் முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு தூதன் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஹிந்து தேசம் எடுத்துக்கொண்டதுனால அந்த மாதிரி தரிசனங்கள்லாம் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. தூதன் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. மேலே போயிருக்கிறாங்க. போய் ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு மேக்ஸி கோல்டன் மேக்ஸி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துருக்குறாங்க. ஒருத்தங்க ஸ்டிச்சிங் பண்ணால் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே லெவலில் ஒரே சைஸில் இருக்கிற 2000 பேர் ஒரு ஏதோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்கொயர் ஃபீட்டு மாதிரி போட்டிருக்கான் தரையில். அப்படியே அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க உட்காந்து ஒரு டீச்சர் மாதிரி, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க டீச்சர் இது, அவங்க பரலோகத்தில் அந்த மாதிரி இருக்குது. அவங்க கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்கிறாங்க. டீச் பண்ணலை, ஆனால் அவங்க ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க, மேக்ஸி ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைங்க இவங்க போய் எட்டி பார்க்குறாங்கன்னா திரும்பியே பார்க்க மாட்டேங்காங்களாம். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இந்த பிள்ளைங்க 2000 பிள்ளைங்களும் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. கண்ட்ரோலாக இருக்கிறாங்க, கட்டுப்பாட்டுகள் இருந்த மாதிரி இருக்கிறாங்க. பார்க்காங்கன்னா அந்த தூதன் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸி ரெடி ஆகலை இன்னும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அதுக்கு நிற்கிறாங்க. வா போகணுன்னு மூச்சு திணறல் வந்திருக்குங்க. ஏன்னா மூச்சு முடி என்ன கொண்டு விடுங்கன்னு இருக்காங்க. தூதன் மறுபடியும் என்ன செஞ்சாரு, சரீரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்படி நான் கண்டமா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. அவங்களுக்கு புது அனுபவம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறிக்க போகும்போது எங்களுக்கும் வெளிப்படுத்திட்டார், எடுக்க போகிறேன் எத்தனை மணிக்குன்னு, இன்றைக்கி எடுக்க போகிறேன்னு. அதேமாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா என்னது அவங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்திருக்கிறாரு, பரலோக காட்சி வெளிப்படுத்தி அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. சோளம் மாதிரி இருக்குமா, நல்லா இருக்குது, சூப்பரான இடம், அருமையான இடமா இருக்குது, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், என்னை மேலே கூப்பிட்றாங்க, நாங்கள் போகிறேன், நான் போயிட்டு வரேன், என்னை அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு இன்றைக்கி நான் கிளம்பிடுவேன், இன்றைக்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அந்த இடம் எப்படி இருந்துச்சு, மேலே இடம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லோரும் கண்காங்க, இந்துக்கள் எல்லோரும் கண்காங்க. 2 நாள் டைம், 2 நாள் போயிடுவேன். நாங்கள் போகிற அன்னைக்கு இதை சொல்லிட்டு போனாங்க. மேலே கூப்பிட்றாங்க, சோளம் மாதிரி இருக்குது, அருமையான இடமா இருக்குது, அழகாக இருக்குது, அந்த இடத்துல என்னை அழைப்பு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போனாங்க. ஒருவேளை அவங்க பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஆத்மா தற்கொலைப்படி மறைச்சா போயிருக்க முடியாது. அதனால் அந்த கேன்சர் பேஷண்ட் கர்த்தருடைய கிருபையினால் மன்னிங்க சுகமாக்கி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் மரணம் தான் சம்பவிக்க போனோன்னே அவங்க என்ன செஞ்சாங்க, சுகந்தான் என்னை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க அடிக்கடி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். இன்னொரு கேன்சர் பேஷண்ட் ஜெபம் பண்ணும்போது சுகமாயிட்டு. எத்தனை வருஷமாக கேன்சர் இருந்தாங்க அவங்களுக்கு தெரியல, பல வருஷமாக கேன்சர் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து சுகமாக்கு வேணார், சுகமாக்கிட்டார். பல வருட கேன்சர் கட்டி எத்தனையோ எல்லாம் பண்ணாங்க. இயேசுக்கு சுகம் கொடுத்தாரு. சுகம் கொடுத்து பிளட்டில் கேன்சர் இல்லைன்னு பிளட்டில் வந்துச்சு. ஃபுல் செக்கப்பில் வந்தது.
சென்னையில் போய் செக்கப் பண்ணாங்க, இல்லைன்னு வந்தது. எல்லாமே இல்லைன்னு வந்துட்டு. ஆனால் சாட்சி சொல்ல வரமாட்டேன்ட்டாங்க. ரோமன் கேத்தலிக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போ நாங்கள் ஜூமில் தான் நடத்துவோம். ஜூம் அட்டன் பண்ணி கத்தரே பேசினார். நான் அற்புதம் செய்கிறேன், கேன்சர்லேருந்து சுகம் கொடுக்க போகிறேன்னு தீர்க்கதரிசனம் வச்சார். எனக்குமே நான் ஜெபிக்கும் போது ஆவிக்குள்ள உணர்த்தப்பட்டேன், டெலிவரன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு சுகம், நல்ல ஒரு விடுதலை, நல்லா இருந்தாங்க. அவங்களும் நல்ல வீட்டு வேலைலாம் செஞ்சாங்க, பண்ணாங்க. வீட்டுக்காரர் உடனே அவ்வளோ நாள் ஒய்ஃபையே கவனிச்சிட்டு இருந்தவர் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு. ரிட்டையர்ட் பேஷண்ட், அவங்க ஹஸ்பண்ட் ரிட்டையர்ட் ஆனவர். அவர் வேலைக்கெல்லாம் போகிறாரு, நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாரு, அவங்க தனியாக விட்டுட்டு. அப்படி நல்லா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனால் சாட்சி சொல்லி எவ்வளோ கூட்டம் வரவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் ஒரு ஃபுல்லாக ரோமன் கத்தோலிக்கு ஆலயத்தில் போய் மாதா சோகமாக்குனதாக ஃபுல் சாட்சி. ஜோமன் ஃபுல்லாக இங்கே ஜூமில் ஃபோனில் டைரெக்டாக வருவாங்க மீட்டிங்க்கு. வீட்டுக்கு கூட்டம் நடத்துவோம். வீட்டில் கூட்டம் நடத்துவோம்ல, அந்த உபாசம் இருக்கிற அந்த கூட்டத்துக்கு வருவாங்க, அட்டன் பண்ணுவாங்க. கடைசி நீங்கள் யாருன்னே தெரில, ஜூமா என் மாப்பிள்ள அட்டன் பண்ணாங்க. அவர் ரோமன் கேத்தலிக்கில் அட்டன் பண்ண மாட்டேன், வயதாக்கி மிரட்டினாங்க, அப்படின்னாங்க இப்படின்னாங்க. கடைசியில் நாங்கள் சொல்லிட்டாங்க, என் மாதா தானே ஜோமாக்குனாங்க, எங்கள் ஃபாதர் தான் ஜோம் பண்ணாருன்ட்டு எல்லா ரோமன் கேத்தலிக்லேயுமே மாதா சுகமாக்குறாங்க. ஃபுல்லாக சாட்சி சொல்லி முடிச்சு. நாங்கள் கேட்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடும் போதெல்லாம் அந்த மீட்டிங் இருந்துச்சு, சாட்சி சொல்லுங்கள் சாட்சி. ஒவ்வொரு ஊராக போனாங்க. மாதா கோயில் சென்னை வரைக்கும் போனாங்க. நான் அந்த கோயில் இருக்கேன், இந்த கோயில் இருக்கேன், சபரியம்மா கோயில் இருக்கேன், இந்த கோயில் இருக்கேன்னு அங்கெல்லாம் சாட்சி சொல்லிட்டு இருக்கேன். அந்த கோயிலுக்கு போய் ஏசு சுகமாக்குனான்னு சொன்ன ஒன்று. எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. எனக்கு ஏசு சுகமாக்குனான்னு சாட்சி சொல்லவே இல்லை. கடைசி மறுபடியும் வந்த பிறகு லைட்டாக வந்துட்டாங்க சாட்சி சொல்ல. அவங்க பார்க்கும்போதே கேன்சர் பேஷண்ட் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நாள் ஆண்டு சொல்லிட்டார், விட்டு பிடிங்கிட்டார். 6 மாதமாட்டு இருக்கும், விட்டு பிடிங்க நான் பார்த்துக்கிறேன்னாரு. நான் விட்டுட்டோம். எனக்கு அழுகையாக வந்துச்சு, கஷ்டமாக இருந்தது. ஒரு சாட்சி தானேன்னா இவங்க திட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் மறுபடியும் லைட்டாக வந்துச்சான்னு தெரியாது. ஆளை பார்த்தா அந்த குளிர்ச்சி, அந்த தெளிவு, அந்த ஒரு நல்லா இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க. அது எதுவுமே இல்லை அவங்க சரீரத்தை பார்த்தா. நோயாளியுமே லைட்டாக தெரிஞ்சுது. அதனால் வந்து சாட்சி சொல்லிட்டாங்க. மறுபடியும் பார்த்தோன்னா அட்டாக்கு வந்தப்போ தான் வந்திருக்காங்க, எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் நல்லா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் இப்போ தான் தெரியும். மறுபடியும் அனுபவ போட்டு சொன்னார், மன்னிப்புக்க சொன்னார். மறுபடியும் அவங்க வீட்டில் கொஞ்சம் சுகமாயிட்டா கொஞ்சம் மருமகள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, ரொம்ப பேசுவாங்க. அதெல்லாம் மன்னிப்பு கேளுங்க, தப்பு. ஊழியர்காரங்களுக்கு ஒரு மாதிரி பேசுனாங்க, அதெல்லாம் தப்பு. நம்ம தவறு பேசினா கற்று மன்னிக்க மாட்டார், எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்க. அதனால் அந்த அம்மாவில் முடியல. சரி, அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க. அதனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும். மகிமை கர்த்தருக்கு. ஜெபிக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டா. பல பேர் ஜெபிச்சிருக்காங்க, நான் தப்பு சொல்லலை. இயேசு தானே சுகமாக்குறாரு, அதை சொல்லாமல் மறைச்சி வாழ்ந்த இனத்துக்கு இயேசு சுகமாக்குறான்னு சொல்லாமல் மாதா சுகமாக்குனாங்க, கன்னிமேரி சுகமாக்குனாங்கன்னா தப்பு இல்லையா? கர்த்தர் நாம எவ்வளோ, கர்த்தரே எவ்வளோ. நான் சுகம் கொடுக்குறேன், நான் பேசுகிறேன் தீர்க்கதரிசனமாக, நான் அவளை வழி நடத்துகிறேன், இப்படி பேசுகிறாளேன்னு வருத்தப்படுவேன். ஊழியத்தில் உடன் ஊழியக்காரன் நான் வைப்பேன், சுகம் வைக்கணும் வாக்கு கொடுத்துருக்கு. நம்ம கீழ்ப்படியல். அப்போ நாமளும் கூட கேன்சர் பேஷண்ட் ஜெபிப்போம். பல கேன்சர் இருக்குது. ரொம்ப அழுவாங்க, ரொம்ப துடிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. இந்த நைட்லாம் தூங்க முடியாது, நிம்மதியே இருக்காது, துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிப்போம். வாங்கன்னே சொல்லலாம், அழுந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த மாத்திரை மருந்தும் ஹீலிங் டெலிவரன்ஸ் கொடுக்காது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் டெலிவரன்ஸ், ஹீலிங். எனக்கு அத்தனை வேதம் சொல்லுது, விசுவாசத்தில் ஜெபப்பின் ஞானிகள் ரட்சிப்பேன். உபாகம் 7:15 சகல வியாதியை நோட்டி விளக்குவேன் எனக்கு கத்த சொல்லுது. அவர் எந்த வியாதி என்னால் முடியாதுப்பான்னு கை கழுவுற தேவன் அல்ல, சகல வியாதியை நோட்டி விளக்க வேண்டும். உபாகம் 7:15 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவால் முடியும், நம்மளால் முடியாது, இயேசுவால் முடியும். நம்ம ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயம் கேன்சர் பேஷண்ட்ஸ், இந்த பார்க்குற சேனல் பார்க்குற கேன்சர் வியாதியில் இருக்கிற படுத்த படுக்கையாக இருக்கிற ஜனங்களுக்கு கத்த சுகம் கொடுக்க முடியாது. ஏசப்பா நமக்கு நன்றி, நன்றி ஏசப்பா. ஆண்டவராக இயேசுவே, கேன்சர் பேஷண்ட்டுக்கு சம்மந்த வருகிறோம். ஆண்டவரே, கேன்சரில் பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் பலவிதமான கேன்சர், பலவிதமான வேதனை அனுபவித்து கொண்டிருக்கு. நைட்டு பகல், எப்போ விடியும், எப்போ என் இருள் நீங்கும், எப்போ எனக்கு வெளிச்சம் உண்டாகும், எப்போ நீதியின் சூரியன் உதிப்பான், எப்போ சிறையிருப்பு மாறும், அங்கலாய்த்து கொண்டிருக்கிற கேன்சர் பேஷண்ட்
தேவனை வல்லமை இறங்கிட்டு ஆவியானவரை புற்றுநோயில் பாதிக்கப்படுற ஜனங்களை தொடுமையா, புற்றுநோயில் பாதிக்கப்படுற ஜனங்களை ஆவியானவர் தொடுவீராக. அது ஒரு அசுத்தாவி. புற்றுநோய் ஒரு அசுத்தாவி பார்த்துக்காங்க. புற்றுநோய் ஒரு அசுத்தாவி. அலக்களிப்பு அதிகமாக இருக்கும். அது சுதி ஹவுட்டர் ரெஷன் டலிகனஸே. புற்றுநோயில் பாதிக்கப்படுற ஜனங்களை கத்தர் விடுதலை செய்வீராக. ஆண்டவர் பாகம் 7:15 சகல வியாதி 2 விளக்குன்னு சொன்ன கத்தர் புற்றுநோயிலிருந்து விடுதலை கொடுக்கணுமா செபிக்கிறோம். ஆவியான 1:2-22 சொல்லி தழும்புகள் குணமானிகள் வேத வாக்கியம்படி ஒரு தழும்புகள் குணமாக கத்த உதவி செய்வது எதையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுது. ஆண்டவராக இயேசுவே உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு குணமாக்கி உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. சௌக்கியம் ஆரோக்கியத்தை வர பண்ணி வீராக என் தேவனாய கத்தர் இறங்க வீராக. மெய்யாக மத்திய 8:15 அவர் தம்மை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். எஸ்அப்பா எங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த கேன்சர் பேஷண்ட பலவீனம் எல்லாம் நோய்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்து விட்டீர் வேதம் சொல்லி. இயேசுவின் நாமத்தினால புற்றுநோயிலிருந்து பாதிக்கப்படுற ஜனங்களுக்கு இயேசுவின் நாம விடுதலை உண்டாகட்டும். நீ சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாக்குது. இயேசப்பா சிலுவையில் சம்பாத்தின சுகத்தையும் விடுதலையும் இயேசுவின் நாமத்தை பரத்திலிருந்து இந்த புற்றுநோய் பேஷண்ட்டுக்கு கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமம் புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவின் நாமத்தினால பரத்தில் இருக்கிற இயேசு சம்பாத்தின சுகத்தை விடுதலை கட்டவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்கிறோம். புற்றுநோய் கிருமிகளை அழியட்டும். செல்குள்ள திசுக்கள் ஏசு அவுட் ஆகிட்டு திசுக்கள் செல்கள் அந்த வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா அம்மை துதிக்கிறோம். பிசாசு பிடிக்கிற ஜனலை ஏசு விடுதலை செய்யும். சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஆயுசு வருஷம் ஏசு குட்டி குட்டி பேராக மரண கட்டு கண்ணே எரியட்டு. அப்பா அவங்களுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து கத்தை ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க. சாட்சியத்தை நிறுத்துங்க. கத்தை நாங்கள் இனியும் வாழ்ந்த நாட்கள் போதும். இனி இயேசுக்காக வாழின்னு ஒப்பு கொடுக்க இயேசுக்கு அத்தனை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்க நல்ல பிதாமே. என் ஜெபத்துக்கு ஆமேன் பதில் கொடுத்து நமக்கு நன்றி. இயேசு நாம் ஜெபிக்கிறேன். ஆமேன்.